டிட்வா புயல் சென்னையிலிருந்து 250 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கும் நிலையில் பலத்த காற்றுடன் லேசான மழையும் பெய்து வருகிறது. பட்டினப்பாக்கம் பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அன்புச்செல்வனிடம் கேட்கலாம். அன்புச்செல்வன், இப்போது அங்கு நிலைமை எப்படி இருக்கிறது? காற்றின் வேகம் தீவிரமாக இருக்கிறதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. விவரங்கள் என்ன? டிட்வா புயல் சென்னையிலிருந்து பார்க்கும்போது 250 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நிலையில் நேற்று இரவிலிருந்தே மிதமான மழை என்பது பெய்து கொண்டிருந்தது. அதிகாலையை பொறுத்தவரை சென்னையை மட்டுமல்லாது சென்னை புறநகர் பகுதிகளிலும் லேசான மிதமான மழை பெய்ததை நாம் காண முடிந்தது. ஆனால் சென்னை கடற்கரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வந்து பார்க்கும்போது பலத்த காற்று வீசுவதோடு கடல் கொந்தளிப்பு என்பது அதிகமாக இருப்பதை நமது ஒளிப்பதிவாளர் சங்கரன் காட்டிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் திருவொற்றியூரிலிருந்து திருவொற்றியூர், எண்ணூர், மெரினா கடற்கரை, பட்டினப்பாக்கம், அடையாறு உட்பட பெசன்ட் நகர் உட்பட கோவளம் இந்த பகுதி முழுவதுமே கடல் வந்து மிக கொந்தளிப்போடு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கடல் கொந்தளிப்போடு பலத்த காற்றும் என்பது இந்த பகுதியில் வீசக்கூடியதை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக இந்த கடற்கரை ஒட்டிய பகுதியை கடந்து நாம் சென்றோம் என்றால் பெரிய அளவிலான காற்று என்பது இல்லை. ஆனால் கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் வந்து பலத்த காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. இன்று விடுமுறை தினமாக இருந்தாலும் நேற்று கூட புயல் கரையை கடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் போது பலத்த மழை பெய்யும், கடல் சீற்றம் இருக்கும் என்ற தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் பொதுமக்கள் அதிக அளவில் கடற்கரை பகுதிக்கு வந்தார்கள். ஆனால் தற்போதைய பொறுத்தவரை போலீசாரும் கடற்கரை பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் வந்தாலும் கடற்கரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தலும் கூட காவல்துறையினர் வழங்கி கொண்டிருக்கின்றனர். தொடர்ச்சியாக பார்க்கும்போது சென்னையை பொறுத்தவரை நேற்று இரவிலிருந்து மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கனமழையும் 10 நிமிடங்கள் பெய்ததன் காரணமாக தாழ்வான பகுதிகளை பார்த்தபோது பெரிய அளவில் மழைநீர் என்பதும் தேங்கவில்லை என்று சொல்லலாம். ஆனால் தற்போது கடற்கரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும்தான் இந்த பலத்த காற்று என்பது வீசிக்கொண்டிருப்பதோடு கடல் கொந்தளிப்பும் அதிகமாக காணப்படுகிறது. பொதுமக்களை பொறுத்தவரை யாரும் வெளியே வர வேண்டாம் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கின்றன. தமிழக அரசை பொறுத்தவரை தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுமக்கள் வந்து தாழ்வான பகுதியில் இருந்தாலே அவர்கள் உடனடியாக முகாம்களுக்கு கொண்டு செல்வதும், மழைநீர் அதிக அளவில் வந்து வெள்ள அபாயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து செயல்பாட்டு மையத்தின் மூலமாக, மாநில அவசர செயல்பாட்டு மையத்தின் மூலமாக தொடர் கண்காணிப்பிலையும் அதிகாரிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு மட்டுமல்லாமல் சென்னையை பொறுத்தவரையே பரவலாக மழை என்பது பெரிதளவில் இல்லை என்றே சொல்லலாம். கடற்கரை ஒட்டியிருக்கக்கூடிய பட்டினப்பாக்கம், திருவொற்றியூர், பெசன்ட் நகர் உள்ளிட்ட இடங்களில் தான் பலத்த காற்றோடு வீசுவதோடு கடல் கொந்தளிப்பும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக போலீசாரும் கடற்கரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என்பதற்கான அறிவுறுத்தலை நேற்றிலிருந்தே வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தற்போது வரைக்கும் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடியதை நம்ம கடற்கரை பகுதியில் பார்க்க முடிகிறது. மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. இந்த நிலைதான் தற்போது சென்னையை பொறுத்தவரை நிலவிக் கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.